பூம்புகார்னு கலைஞர் எடுத்தாரு. அது என்ன போட்டாரு. எனக்கு அந்த கண்ணகிங்கிற பாத்திரம் பெரிய விஷயம். எனக்கு கிடைச்சதே அது கடவுளோட ஒரு இதுதான். ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைலாக் எல்லாம் பார்த்துட்டு பயமாயிடுச்சு. அப்புறம் டைரக்டர் நீலகண்ட சார் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்குது, அவங்க 2 பேரும் நின்றுருக்காங்க, மாறன் சாரும் நின்றுட்டு இருக்காங்க, கலைஞரும் நின்றுட்டு இருக்காங்க, நான் எப்படி இதை ஆட் பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம், தயவு செய்து கொஞ்சம் உங்களை வெளியே போக சொல்றீங்களான்னு மெதுவாக சொன்னவர்கிட்ட. இவர் என்ன விஜயமா என்னை இக்கட்டில் மாட்டி வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போன கலைஞர்கிட்ட போய் என்ன பேசுறான்னு தெரியல. கலைஞர் உடனே துண்டை தூக்கி வெளியில் போட்டு, என்னம்மா என்ன என்ன நாங்கெல்லாம் வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே, இல்லைங்க நான் ஒண்ணுமே சொல்ல, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. சரி கடவுளேன்னு சொல்லி கும்பிட்டுட்டு நான் ஒரு ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எங்க இருந்து அந்த ஆவேசம் வந்ததோ, அந்த டைலாக் மனப்பாடம் எப்படி நான் பண்ணினோ எனக்கு அது தெரியாது. அந்த சிரிக்கிறது எல்லாமே அப்படி. அந்த சமயத்தில் என்ன பண்ணேன்னா, அந்த ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் நான் விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாம நான் ஆக்ட் பண்ணேன். அப்படி கத்தி 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 பேசுனதுனால என் தொண்டையிலிருந்து ரத்தம் வந்துச்சு. அப்படி நான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணேன் நான். ஆனால் நான் ஆக்ட் பண்ணதுக்கு இது வரைக்கும் எனக்கு கண்ணகினா யாரும் நான் பார்த்ததில்லை. ஒவ்வொருத்தருவாய் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் பிறவி எடுத்தனோ அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல வருது. அந்த கலைஞர் எனக்கு இது கொடுத்ததுக்கு நான் எப்படி நன்றி சொன்னா கூட பத்தாது. அவரை போய்